நேற்று அம்மாவுக்கு செக்கப் போயிட்டு வந்துட்டுருந்தோம். அப்போ தான் சரி அம்மாவை நீங்கள் மெதுவாக கூட்டிகிட்டு போங்கப்பா வண்டியில் முன்னாடி, நான் பின்னாடி வந்துடுறேன் பழங்கள்லாம் வாங்கிட்டு அப்படின்னேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தா அப்பாவோட வண்டி ஓரமாக நின்றுச்சு. என்ன எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அம்மா வந்து உழவர் சந்தைக்குள்ளே போயிருக்கு காய் வாங்குறதுக்குன்னாங்க. என்னது காய் வாங்குறதுக்கு உழவர் சந்தைக்குள்ளேயா, கால்வலியோடு எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு நானும் சேர்ந்து வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அம்மாவுக்கு கால்வலி வந்து ஒரு 7, 8 வருஷமாகவே காய்கறி வாங்குறதுக்கு போகவே மாட்டாங்க. எல்லாமே அப்பா தான் வாங்கி கொடுப்பாங்க. பட் அவங்களே நேராக போய் பார்த்து வாங்கினதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் மெடிசின் வாங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே அம்மாவும் அம்மா பக்கத்தில் இன்னொரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. பாவம் நம்ம பிள்ளைங்க தான் கஷ்டப்படுறாங்க, இப்படி வேகாத வெயில்ல அலைஞ்சு வந்து நம்மளை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு. ஆனால் நம்மளை அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தனால தான் அவங்களுக்கு இந்தளவுக்கு கால்வலி அப்படின்றதே வந்து மறந்துடுறாங்க. அப்போ கூட நம்ம பிள்ளைங்க பாவமே, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களேன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்களே தவிர அவங்க பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியல. ஸோ இதான் ஒரு தாயோட மனசு. இப்போ எல்லாம் வாங்கிட்டு சரி டயர்டில் வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.